பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 சாமுவேல் 24 அதிகாரம் முதல் வசனம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி அங்கே இருந்து கீலேயாத்திற்கும் தாதீம் ஒத்சிக்கும் போய் அங்கே இருந்து தான் யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏபியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர்செபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளுமான பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். யோவாப் ஜனத்தை லக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டு இருக்கிறேன். இப்போதும் நான் கர்த்தருடைய கையிலே விழுவோம் ஆக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேன் ஆக என்றான்.
அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வானாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அர்வானா ஏறிட்டு பார்த்து, ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வானா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். அர்வானா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வானா ராஜயோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வானா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்றான். ராஜா அர்வானாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கும் கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் வந்தது அப்படின்னு சொன்னால், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜா தன்னுடைய நாட்டு மக்களை லக்கம் பார்க்க வேண்டும், அப்படின்னா கணக்கு பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் இது கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பாய் இருந்தது. அதனால் கர்த்தருக்கு விரோதமாய் அவன் செய்து காரியம், அவனை பிசாசு என்ன பண்ணான், ஏவினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இப்படி அவன் தொகை பார்க்க சொல்லும்போது யோவாப், அவன் படைத்தலைவனாகிய யோவாப் சொல்கிறான், ஆண்டவர் உங்களுக்கு, அதாவது யோவாவை கூப்பிட்டு சொல்கிறான், தான் முதல் பெயர்செபா மட்டும் உள்ள இஸ்ரவேலரின்
கோத்திரம் எங்கும் போய் ஜனங்களை கணக்கு பாருங்க, தொகையிடுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லும்போது அந்த யோவாப் சொல்கிறாரு, வேண்டாம், கணக்கிடாதீங்க, அதெல்லாம் தொகை பார்க்காதீங்க, ஆண்டருக்கு பிரியம் இல்லாதது. ஆண்டுகிட்ட கேட்டால் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 100 மடங்கு உங்களுக்கு அதிகமாக தருவார். ஏன் இப்படி இந்த காரியத்தை செய்யணும்னு உங்களுக்கு தோணிச்சு அப்படின்னு சொல்லி யோவாப் சொல்கிறான். ஆனாலும் யோவாப் சொன்னதும் இராணுவ தலைவர் சொன்னதும் அது எடுபடாததுனால இவன் என்ன பண்ணுறான், சரி ராஜா வார்த்தையின்படியே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்களை கணக்கெடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் போய் பார்த்திங்கன்னா அந்த காத் என்னும் ஆறுக்கு நடுவில் இருக்கிற பட்டணத்திற்கு வலது புறமான ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி அங்கிருந்து கீலியாத்திற்கும் தாதீம் ஒஸ்ஸிக்கும் போய் அங்கிருந்து தான்யானுக்கு சோதோனின் சுற்றுப்புறம் எங்கிலும் போய் இப்போ பிற்பாடு தீர் என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கிருந்து யூதாவின் தென்புறமான பெயர்செபாவுக்கும் போய் இப்படி எல்லா இடமும் சுற்றி போகிறாங்க இஸ்ரேல் ஜனங்களை கணக்கிடுறதுக்கு. இப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டு தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாள் ஆன பிறகு எருசலேமுக்கு வந்தாங்களாம். அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணுறாங்க, அவங்க தேசமெங்கும் ராஜா சொன்ன இடத்துலலாம் போய் சுற்றி திரிந்து ஜனங்களை அதாவது தொகை எடுத்துட்டு கணக்கு எடுத்துட்டு வந்தாங்களாம். இப்போ இப்படி அவங்க ஜனத்தொகை லக்கம் பார்த்தபோது 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த வீரர் 8 லட்சம் பேர் இருந்தாங்களாம். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதே 1 நாளாகமம் 21:5 நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இந்த இடத்துல அப்போ கணக்கு போட்டு கொடுத்த உடனே ராஜாவுக்கு கணக்கு போட சொல்லிட்டான். அதுக்கு பிறகு அவன் மனசில் ஒரு வாதை வருகிறதை பார்க்கிறோம். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இதை புத்தீனமாக செய்துட்டோமே அவன் யோசிக்கிறான். அடுத்த நாள் தாவீதுடைய அதாவது ஞான திருஷ்டிக்காரன் வரார், அவர் பேர் காத்து. அவர் வராரு, வந்து சொல்கிறாரு, ஆண்டவர் 3 கேள்வி உன்கிட்ட கேட்க சொன்னார். முதல் கேள்வி, உன் நாட்டில் 7 வருஷம் பஞ்சம் வரணுமா அப்படின்னு கேட்குறார். 2வது கேள்வி, 3 மாதம் உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து நீங்கள் சத்துருக்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறார். 3வது 3 நாள் அதாவது கொள்ளை நோய் வேணுமா அப்படின்னு சொல்லி 3 கேள்விகளை கேட்கிறதை பார்க்கிறோம். இந்த கேள்வியை கேட்ட உடனே தாவீதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருது. ஏன்னா 3ம் அதாவது தேசத்தில் சேதத்தை விளைவிக்கக்கூடாது. 7 மாதம் பஞ்சம்னா நாட்டு மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அதாவது 3 மாதம் சத்துருக்கள் பின்தொடர்ந்து இவங்களை துரத்திக்கிட்டே வந்தால் நாட்டில் ஒரு சமாதானம் இருக்காது. 3 நாள் கொள்ளை நோய் வந்தால் அதில் பாதி பேர் மரித்து போயிடுவாங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது காத்த பார்த்து சொல்கிறாரு, கொடிய இடுக்கண்ணில் அவர் கேட்குறாரு, சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும், நான் போய் ஆண்டர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். பாருங்க, எப்பா நீ சொல்லிட்ட, உன் கையிலெல்லாம் விழ முடியாது, நான் ஆண்டவர் கையில் விழுந்துக்கிறேன், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், உன்கிட்ட பேசி ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவர் ஆண்டவர்கிட்ட அவர் அதாவது ஆண்டர்கிட்ட போய் கேட்கலாம், ஆண்டவர் கையில் விழணும், அவர் தான் நான் என்ன பண்ணுவார், இறங்குவார் அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணுறதுக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது தூதர்களை அனுப்பி ஆண்டவர் இஸ்ரவேலில் அன்னைக்கு காலையில் தொடங்கி ஒரு குறித்த காலம் அதாவது குறித்த நேரம் வரைக்கும் அங்கே கொள்ளை நோயை வர பண்ணி தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள ஜனங்களில் ஒரு 70,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. உடனே அடுத்தது எருசலேமில் போய் அழிக்கிறதுக்கு தூதர்கள் கை நீட்டும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அதாவது அந்த அழித்ததுக்காக அவர் என்ன பண்ணுறாராம், மனஸ்தாபப்படுகிறாராம்.
கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அவர் கோபம் உள்ளவர், எரிச்சல் உள்ள தேவன் அப்படிலாம் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் எவ்வளோதான் கோபம் எரிச்சல் இருந்தாலும் ஜனங்களை அழிக்கும் போது அந்த 70,000 செத்த உடனே அவர் மனசு வாதிக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மனஸ்தாபப்படுறாரு, தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு, போதும்பா, நிறுத்துப்பா, இனிமே கொல்லாத அப்படின்னு சொல்லி தூதர்களுக்கு கட்டளை இடுறாரு. அந்த இடம் நின்ன இடம், அதாவது தூதர்கள் அந்த கொண்டுட்டே வந்தாங்கல்ல, அப்போ அந்த இடம் நிறுத்தப்பட்ட இடம் எபூசியனாகிய அர்பனாவின் போரடிக்கிற களம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே வந்த உடனே இப்போ என்ன சொல்கிறாரு, சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, அதாவது நீ போய் அந்த எபூசியனாகிய அர்பனா இடத்துல அவன் இடத்த கேள், அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த களத்தை கேள், அங்கே என்ன பண்ணணும், நீ ஒரு பலி செலுத்து, அப்போ இந்த வாதை நிற்கும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா போய் அவனை ஆள் அனுப்பி கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்குறாரு, நான் இதை மாதிரி பலி செலுத்தணும், அப்போ தான் வாதை நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எல்லாம் கொடுக்குறான். நான் லேண்டையும் கொடுக்குறான், பலி செலுத்துக்கு வேண்டிய ஆடு மாடெல்லாம் கொடுக்குறான், விறகெல்லாம் கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனால் இதெல்லாம் அவன் கொடுக்கும்போது ராஜா சொல்கிறாரப்பா, இதெல்லாம் எனக்கு ஓசியில் வேணாம், நான் இதுக்குரிய கிரயத்தை விலையை நான் செலுத்திட்டு தான் நான் பலி செலுத்துவேன், எவ்வளோ வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கேட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்த பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோக்கு வாங்குறாராம், எனக்கு அதில் 24ஆம் வசனத்தில் ராஜா அர்பனாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையில் விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அப்போ அந்த இடத்த 50 சேக்கல் கொடுத்து வாங்குறான். வாங்கி அங்கே பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியை செலுத்தின உடனே தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் கேட்டு வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் ஆண்டவர் நாம் தவறு செய்யும்போது நம்மளை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். நமக்கு அதாவது அந்த தப்பு செய்யும்போது அந்த பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம மனம் மாறும்போது ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். அங்கே தாவீது மனம் மாறுகிறான். எல்லாரும் 70,000 பேர் சொத்த ஒன்று அவன் சொல்கிற ஒரு காரியம், ஐயோ நான் தானே பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, அதனால் இந்த பழி என் மேலேயும் என் தகப்பன் வீட்டு மேலேயும் இருக்கட்டும்னு சொல்லி தன்னை அப்படியாய் தரைமட்டாய் அவன் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அந்த ஒரு தாழ்மையை கர்த்தர் பார்த்து தான் அந்த வாதையை நிறுத்துகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் பெரிய ராஜா, அவன் நினச்சா எதையும் செய்யலாம். ஆனாலும் கர்த்தர் மேலே அவன் வைத்திருந்த ஒரு பயம், ஒரு மரியாதை, அவன் என்ன பண்ணுறான், ஆண்டுகிட்ட சொல்கிறான்ப்பா, நான் தானேப்பா பாவம் செய்தேன், நான் தானே அக்கிரமம் செஞ்சேன், இந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணிச்சு, அப்பாவியான ஆடுகள், இவங்க என்ன பண்ணாங்க, இவங்கள போய் அழிச்சிட்டிங்களே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டபடியினால் ஆண்டவர் அந்த பலி செலுத்தும் பொழுது அந்த தேசத்துக்கு வந்த வாதையை நிறுத்தி போடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் அதாவது ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமங்கள் செய்யும் பொழுது தேவன் சில வாதைகளை நமக்கு அனுப்புகிறார். ஆனாலும் நாம் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் நாம் திரும்பினால் தேவன் செய்ய நினைத்த தீங்கை அவர் செய்ய மாட்டார் என்பதை நாம் இந்த அதிகாரத்தில் கற்றுக்கொள்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் இந்த தேவனுக்கு கோபம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதாய் தியானிக்கும் பொழுது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் ஆண்டவர் நியாயமாய் கோபப்படுகிற தேவன். அவன் தவறு செய்தான், கணக்கெடுத்தா என்ன வரும், அவனுக்கு பெருமை வரும். பாரு, என் நாட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு சண்டை போட தெரியும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பெருமை மேட்டிமை வரும். அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல்
மூண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நாம் செய்யும் பொழுதும் நம் வாழ்க்கையிலையும் தேவ கோபம் வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அன்பின் தேவனே, நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, நந்தியோடு ஸ்துதிக்கிற தாவீது ராஜா தகப்பனே ஆண்டவரே, தன் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள்ல தகப்பனே ஆண்டவரே, அப்பா இஸ்ரவேல் கோத்திரம் யூதா கோத்திரம் பிரித்து பார்க்க ஆண்டவரே அவன் நினைத்தான் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது கத்தாவே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரமுடைய பார்வையில் அது ஆண்டவரே அப்பா தவறாய் இருந்தபடினால அந்த இடத்துல வாதை வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா யாரெல்லாம் உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை உம்முடைய சித்தம் இல்லாமல் செய்கிறாங்களோ அப்பா, அவங்க வாழ்க்கை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக டேடி. தியோலாய்க்கா சம்ரி ஹோதன் ஐ போலா கர்பியாத ரை கரபல வரபா. ஆண்டவரே உமாக்கு நன்றி சொல்லி துதிக்கிறப்பா. ஆண்டவரே உமாக்கு கோபம் ஊட்டக்கூடிய காரியங்கள் நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளும் என்று ஒரு பௌலி ஆக்கரபா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இறங்கி அற்புதத்தை செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்பா அவங்களுக்கு செய்ய வேண்டிய தீங்கை செய்யாதபடிக்கு அப்பா அவங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க ராஜா. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. அந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.